எனதருமை சென்னை பூர்வக்குடி புள்ளிங்க சொந்தங்களே, சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க கழுவி ஊத்துனாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, நிதர்சனமான ஒரு உண்மையை எதுவோ அதை நான் பதிவிடுறேன். சென்னை வாசியான பூர்வக்குடிகளான நீங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் மற்றும் இங்கு வாழும் புள்ளிங்கோ அவர்கள் எதிர்கால வளர்ச்சியாளர்கள், எதிர்கால சிந்தனையாளர்கள், அப்படியெல்லாம் பல பரிணாமத்துல நீங்க வளர்ந்து மென்மேலும் செழிக்க போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்க ஆளாவீங்க. வாழ்க்கை என்னன்னு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, வளவளன்னு பேச ஆரம்பிக்கல. ஒரு சிறிய பதிவு தான். ஒண்ணு இல்ல நண்பர்களே, அதீத வீர தீர செயல்கள் புரிந்து நிறைய பேர் கை கால் இழந்து இல்ல உள்ளார பிளேட் வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இன்னைக்கு சென்னையில முக்காவாசி இடத்துல பாத்தீங்கன்னா 16 வயசு 17 வயசுல அகால மரணம், டயர்ல நசுங்கி இறப்பு அப்படின்னு சொல்லி பல இறப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தாய் தகப்பன் நம்மளுக்கு இந்த உடம்ப எந்த விதமான ஒரு ஊனமும் இல்லாமல் பணங்காசு சேர்த்து வைக்கலாம் கூட பரவாயில்ல, உடலை அவ்வளவு ஆரோக்கியமான முறையில இந்த உலகுக்கு நம்மள கொடுத்துருக்குறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? இதை எல்லாத்தையும் அலட்சியம் செஞ்சு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க அவர்கள் சொல் பேச்சை கேட்காம ரேசிங், பைக் ரேசிங், அந்த ரேசிங் இந்த ரேசிங்னு சொல்லி பல நாசக்கார வேலைகளை நம்மளுக்கே செஞ்சு ஏழரையில விழுந்து ஏழரை நாட்டு சனி அதுவா வந்தா பரவாயில்ல, நாமளா தேடி போய் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியானதான் செயல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சொல்ற இந்த விஷயத்த நீங்க பூமர்னு நினைச்சாலும் சரி, இல்ல என்னடா அருவகேசு நினைச்சாலும் சரி, என்னுடைய பதிப்பு, என்னுடைய இந்த யூடியூப்பின் வாயிலாக சொல்ல வேண்டிய பதிப்பை நான் பதிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்கறது கேட்காததுக்கு எதை பண்றதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம். நண்பா, தயவு செய்து சொல்றேன், நீங்க அந்த ரேசிங்ல போறதோ இல்ல வேற விதமான ஒரு விபரீதமான ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெத்தவங்களுடைய நிலைமையை தயவு செய்து நினைச்சு பாருங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கொஞ்சம் மாசம் யோசிச்சு பாருங்க. சொன்னதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா என்னை கொஞ்சம் திட்டி பாருங்க. நன்றி.